வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம கொடுக்குறமே ஒழிய நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எதுமாற அமைப்பில் இருந்தால் எதுமாற நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எதுமாற அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வோமானால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.